புருஷங்கிட்ட பேசணும். அவங்க புருஷங்கிட்டயா? ஏண்டா எனக்கு பிரச்சனையை உண்டாக்குறேன். நல்லது சொன்னா பிரச்சனையை உண்டாக்குறியடா. ஆண்டி இது லவ் தான். அதுக்கடா வர சொன்னேன். ஏண்டா அதுக்கடா வர சொன்னீங்க. நல்ல அட்வைஸ் பண்ணுனா அதுக்கடா வர சொன்னீங்க. அடிக்காதீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? லவ்ல இது பிரச்சனை இல்லடா. அவ புருஷன் என்னையும் உன்னையும் சேர்த்து கட்டி வச்சு உழைச்சு போடுவான்டா. வணக்கம், நான் தான் மீண்டும் உங்கள் சேலம் மணி. இப்ப நான் எங்க வந்திருக்கேனாக்க திருப்பூர்ல இருந்தா திருப்பூர் அவினாசி வந்திருக்கேன். பாத்துக்கோங்க, யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண்டி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வலா எதுக்கு வர சொன்னாங்க, என்னத்துக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வர சொல்லி இந்த இடத்துல தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். அந்த ஆண்டி வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு சொல்றேன் நண்பர்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். நான் மீண்டும் சேலம் மணி. நீங்களா ஆண்டி வர சொன்னீங்க? யாரு எருமை மாடு மாதிரி ஏன்டா பிடிக்கிற? வர சொன்னேன். நான் என்ன பார்த்தா உங்களுக்கு எருமாடு மாதிரி தெரியுதான்னு கேட்கறேன். எருமாடு மாதிரி தெரியுதான்னு கேட்கறேன். ஆமா, இவ்வளவு தூரம் வந்து எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கீங்க? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தான் வர சொன்னேன். அட்வைஸா? என்ன அட்வைஸ் சொல்லுங்க. நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். நீங்க சொன்னீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். கேளுடா ஒரு இடத்துல சொல்லுங்க. நான் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறேன். மாஸ்க் கொஞ்சம் கழட்டிட்டு அட்வைஸ் பண்ணலாமே? ஆண்டி மாஸ்க் கழட்டுங்க ஆண்டி. பொறுமையா நில்லு தம்பி, முதல்ல நில்லு. ஆண்டி உங்க முகத்தை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். முதல்ல அட்வைஸ் பண்றத கேளுடா. நின்று சொல்லுங்க. நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். ஒரு நிமிஷம் நில்லுடா. சொல்லுங்க. நின்னுட்டேன். சொல்லுங்க. உன்னை இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல எல்லாத்துலயும் பாத்துருக்கேன். நீ நல்ல பையனா தான் இருந்த. இப்ப ஏன் நீ போய் எல்லாருக்கிட்டையும் போய் லவ் ப்ரப்போஸ் பண்றேன்னு எல்லாத்தையும் அடி வாங்குற, சாணி அடி வாங்குற. எல்லாரும் உன்னை என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? இங்க பாருங்க, முதல் லவ்வுக்கே ப்ரப்போசல் கரெக்டா இருந்திருந்தா நான் எப்படி எல்லாம் ஊரா செருப்படி சாணி அடி வாங்குறேன்? முதல்லவே நீ பார்த்து கரெக்டான லவ்வா பார்த்து நீ பண்ணிருக்க. சரி, முதல் லவ் தான் போச்சு, சாணி செருப்பு எல்லாம் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது லவ்வுக்கு போனா அப்படிதான் உழுவுது, மூணாவது லவ்வுக்கு போனாலும் அப்படிதான் உழுவுது. என்னைக்கு இங்க பாருங்க, இந்த 10 பிங்கரும் எண்ண முடியாத அளவுக்கு தாண்டி போயிட்டு இருக்குது. இனிமேல் பிங்கர் வேணும்னா அடுத்தவங்க கையில தான் பிடிச்சி எண்ணணும். அந்த அட்வைஸ் பண்றதுக்கு தான் நான் இதோட நிறுத்திட்டா. வேண்டாண்டா, இனிமேல் லவ் ப்ரப்போஸ் பண்ணாதான் யாருக்கே. சரி ஆண்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நீங்க என்ன லவ் பண்றீங்களோ? ஐயோ நானா? ஏண்டா நான் அட்வைஸ் பண்ண வந்தா நீ என்னையே லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? அப்ப என் மேல ஒரு லவ் இருக்கறனால தான் நீங்க என்ன இவ்வளவு தூரம் திருத்தணும்னு வர சொன்னீங்க. அட்வைஸ் எல்லாம் சொல்றீங்க. லவ்வுக்காக நான் அட்வைஸ் பண்ணல. டிக்டாக்ல இருந்து தம்பியே தெரியும். தம்பி தெரியுமா? இப்ப நல்லா பாத்துக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மாஸ்க் கழட்டினா மட்டும் தான் தெரியும். ஒரே ஆர்வமா இருக்கேன். அதான் சொல்றேன்ல, இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, இன்னும் கை விரல் வேணும்னா அடுத்தவங்க பிங்கர் வேணும். அந்த அளவுக்கு என் லவ் சாணி அடி செருப்படி எல்லாமே உளுந்து போச்சு. நான் மாஸ்க் கழட்டி யாருன்னு காமிச்சா நீங்க அடுத்தவங்க போய் லவ் ப்ரப்போஸ் பண்றது விட்டுருவியா? விட்டுறேன். ஆனா நீ பேச பாத்துட்டுனாவே வீட்டு தேடியே வந்து நின்றுவனே. அப்ப வேண்டாம் நினைக்கிறேன். உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க ஆண்டி. என் வீடு இங்க இல்ல. எதுக்காக என்ன தெருவிலேயே வச்சு தெருவிலேயே அனுப்பி விடுறீங்க? சரி, நீ இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி யாருக்கே போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். அது வந்து யோசிக்கிறேன் ஆண்டி. ஆனா உங்க மூஞ்சி காமிங்க யாருன்னு எனக்கு தெரியல. உங்க மூஞ்சி காமிச்சிங்கன்னா பாத்துட்டு நான் போயிடுறேன். என் மூஞ்சிய காமிச்சா நீயே பயந்துட்டு ஓடிடுவ. பரவாயில்லையா? யோசிக்கிறியா? ஆமா ஆண்டி, நான் ஒரு யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஓடி வந்தேன். என்னென்னமோ அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் வந்தேன். நீங்க இப்படி சொல்றீங்களா? அட்வைஸ் பண்ணி என்ன துரத்த பாக்குறீங்களா? குரங்கு பயலாட்ட தவிக்கிட்டே நிக்கிறேன். அப்படிதான் பேசேன்டா. ஏன் லவ் சக்சஸ் ஆகும் வரை இப்படிதான் ஆடுவேன். அப்ப நான் சொல்ற அட்வைஸ் நீ கேட்க மாட்டேன். கேக்குறேன். உங்க மூஞ்சி காமிங்க. அப்ப நான் மூஞ்சிய காமிச்சா நீ ஓடிடுவ. பரவாயில்லையா? சரி காமிக்கிறேன் பாரு. ஆண்டி நீங்களா? ரிஸ்மினா தானே நீங்க? டிக்டாக் இருக்கும் போதே மெசேஜ் பண்ண ரீப்ளை இல்ல. அது லவ் ப்ரப்போசல் பண்ணலாம்னு சொல்லி அங்கேயே மெசேஜ் பண்ண ரீப்ளை இல்ல. கடைசி வீட்டுல எப்படி டிக்டாக் வந்து அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் மட்டும் பண்ணிருக்கல, இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நீ அடங்க மாட்டீங்க ஆண்டி. ஊரா போய் லவ் ப்ரப்போஸ் என்ன கூப்பிடுறீங்கன்னு நினைச்சு பாக்கலையே. ஏன் லவ்? ஐயோ என்கிட்டயுமாடா ஆண்டி, என் லவ் நீங்களா? அது பாத்தீங்களா இவ்வளவு சொல்றீங்களா? அட்வைஸ் சொல்றீங்க, சாணி அடி செருப்படி எல்லாம் வாங்குறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்தா நீங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஊர்ல எல்லாம் செருப்படி அடிக்க மாட்டாங்க ஒருத்தரா?
அப்படி இன்னும் 20 பிங்கர் 40 பிங்கர் ஆகிற வரையிலும் விட மாட்டீங்க. பண்ணிட்டு தான் போவேன். என்னது கண்டினியூ பண்ணிட்டு தான் போவேன். லவ் ப்ரப்போஸ் பண்றேன். யாராவது என்ன ஆசைப்பட்டு துக்கப்பட்டு பாவப்பட்டு ஏத்துக்கிட்டா நான் அப்படியே இருந்துருவேன். கண்டிப்பா வந்து உனக்காக நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லி நான் பேசுறேன். ஆண்டி எல்லாரும் விட்டுருங்க. நீங்க அட்வைஸ் பண்ண வந்தீங்க, என் மேல லவ் இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் வந்து என்ன அட்வைஸ் பண்றீங்க. அட்வைஸ் பண்ணா லவ் பண்றேன்னு அர்த்தமாடா? அப்ப சும்மா நான் லவ் பண்றேன்னு சொல்லலாமே. அது எப்படிதான் சொல்ல முடியும்? என் புருஷன் இருக்கிறாரா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஆண்டி? இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கட்டி விட்டலாமா, அடிச்சிடலாமா, 2 பேரும் சேர்ந்து அடிச்சு வச்சுட்டுமா? இதுவும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குதா? எல்லாரும் சேர்ந்து நானே என்னையும் சேர்த்து அடிச்சு ஊரை விட்டு வச்சுக்குவாங்க, பரவாயில்லையா? உங்க ஊரே அனுப்பிடுவாங்க, பரவாயில்லையா? வாங்க நம்ம காட்டுக்குள்ள போயிடலாம். காட்டுக்கு ராணி, நான் ராஜா. ஐயோ வழி சொல்லுங்க. என்னன்னா வழி சொல்றது? ஆண்டி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க உங்க அட்வைஸ் நான் கேட்டுக்கிறேன். இனிமேல் சாணி அடியில யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணணும்னு சொல்லுடா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அதுல இந்த லவ்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யாரடா ப்ராப்ளம்? அந்த அம்மாட்ட போய் பேசணுமா? அவங்க அம்மாட்ட? அவங்க அம்மாட்டெல்லாம் பேசணுமா? இல்ல ஆண்டி. இல்ல யார்கிட்ட பேசணும்னு சொல்லி போய் பேசுறேன். சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? நீ சொல்லு, இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம். புருஷங்கிட்ட பேசணும். அவங்க புருஷங்கிட்டயா? ஏண்டா எனக்கு பிரச்சனை உண்டாக்குறேன். உனக்கு நல்லது சொன்னா பிரச்சனை உண்டாக்குறியடா? அதுக்கடா வர சொன்னேன். ஏண்டா அதுக்கடா வர சொன்னீங்க? நல்லா அட்வைஸ் பண்ணுனா அதுக்கடா வர சொன்னீங்க? அடிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? லவ்ல இது பிரச்சனை இல்லடா. அவ புருஷ என்னையும் உன்னையும் சேர்த்து கட்டி வச்சு உழைச்சு போடுவான்டா. இதெல்லாம் லவ். எது லவ்? இன்னொருத்தன் பொண்டாட்டி வந்து உனக்கு லவ்வாடா? இதுல போய் என்ன? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏண்டா நீ ஆன்ட்டியா தான் லவ் பண்ணுவியாடா? ஊரெல்லாம் என்ன அடிக்கிறேன், கடைசியில அட்வைஸ் பண்றேன். நீங்களே என்ன அடிக்கிறீங்களே? அட்வைஸ் பண்ண வர சொன்னேன். ஏண்டா தயவு செய்து என் மனசு புரிஞ்சுக்கோங்க. புருஷன்கிட்ட போட்டு பேசி எப்படியாவது லவ் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சு அடிப்பாங்கடா. அதுக்கு என்ன பண்ண? நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன வழி சொல்றது? நீ ஊர் பக்கம் போடா. உனக்கு அட்வைஸ் பண்ண வர சொன்னதே ஏன் தப்பு தான்டா. நீங்க வர சொன்ன அப்படின்னா நீங்களே ஏத்துக்கோங்க. நான் லவ் பண்றதா? என் புருஷன் அடிப்பானே, யாரு பதில் சொல்றது? என் புருஷன் கிட்ட வந்து பாருங்க என்ன சொல்றானே. ஏன் இப்படி எல்லாம் பண்ண கூடாது? ஒன்னா ரெண்டு ஒரு முடிவு பண்ணுங்க. சோ என்னடா பண்றது? ஏன்டா இப்படி பண்ற? நீ ஊருக்கே போடா. நீ முதல்ல ஊருக்கே போடா. உன்னை வர சொன்னதே தப்பா போச்சு. பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உன்னைய சாணியை கரைச்சு ஊத்துனது தப்பே இல்லடா. அவங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான். என்னது நான் பாவம் தானே உன்னை வர சொன்னேன். அட்வைஸ் பண்ணலாம் தானே வர சொன்னேன். ஒன்னா ப்ரொபோசலா இருக்கும், இல்லன்னா அவன் புருஷன்கிட்ட சொல்லி சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என் புருஷன் வந்துட்டு நான் சொன்னேன்னா என் புருஷன் வந்து உன்னை அடிப்பான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வர சொல்லுங்க பாக்கலாம். வர சொல்லுங்க பாக்கலாம். யாரா இருந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏன்டா இப்படி பண்ற? சொல்ற பேச்ச கேடா. ஊருக்கு போடா. நீ முதல்ல உன்னை வர சொன்னது ஏன் தப்பு தான்டா. ஐயோ கடவுளே. உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு? சும்மா என் வீட்டுக்கு வந்தேன்னா அடிப்பாங்க. சொல்லுங்க. என் வீடு எதுக்குடா கேக்குற? ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன். அதனால உங்களை பொண்ணு கேட்க வரேன். என்னைய பொண்ணு கேட்க வரியா? எஸ். ஏன்டா நல்லா தானே இருக்கேன். முன்னாடியே பார்க்க போதேன் டிக்டாக்ல ஒரு கண்ணுன்னு. டிக்டாக்ல ஒரு கண்ணுனா இப்ப வந்து பொண்ணு கேட்க வரியாடா? ஏன்டா ஆண்டி இதுல போய் என்ன இருக்கு ஆண்டி? என் உனக்கு பொண்ணு இருக்கு. வயசு எல்லாம் முக்கியம் கிடையாது, வாலிபம் தான் முக்கியம். உனக்கு ஆண்டியா தான் முடிக்குமாடா? எஸ். வயசு பிள்ளைய பார்த்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா? அங்க போனா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. போய் ஆண்டியா போய் வீடு வீடா தேடி போய் ப்ரப்போஸ். அதனால என்ன தப்பு இருக்கு? அட்வைஸ் பண்ண கூப்பிட்டா கடைசில எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுவியாடா? இதுல என்ன போய் தப்பு இருக்கு? ஐயோ இது தப்பு இல்லையாடா? இது தப்பு. உங்க வீடு அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டு போங்க, நாளைக்கு வரேன். என் வீடு அட்ரஸ் சொல்ல முடியாதா? உனக்குலாம் என் வீடு அட்ரஸ் சொல்ல முடியாது. உங்க சாயங்காலத்துக்குள்ள உங்க வீட்டை தேடி நான் வரணும் பாருங்க. ஊர் பக்கமே வராத. போடா முதல்ல. இந்த ஊர் பக்கம் வந்தா அடி வாங்கிடுவேன். கூட மாட்டேன் பாருங்க. நான் உங்க அட்ரஸ் கேட்டு நான் எப்படின்னா வரணும் பாருங்க. நீ வாடா பாத்துக்கலாம். என் புருஷன் கிட்ட சொல்லி உன என்ன பண்றேன்னு பாரு. பாத்துக்கலாம். நீ வாடா பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்.